வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் ஹப். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மாடுலர் கிச்சனுக்கு லைனர்ஸ் எப்படி நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மாடுலர் கிச்சன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான ஐட்டம்ஸும் கன்சீல்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் நம்ம சரியாக வந்துட்டு அதை பராமரிக்கலைன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய நைட்மேர் ஆகிடும். கொஞ்சம் கூட அதில் வந்து தண்ணி படாமல் பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு லைனர்ஸ் வந்துட்டு ஷெல்ஃபில் போடணும். இப்போ பெரும்பாலும் மாடுலர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்துடும். அதாவது ஒரு ரெக்டாங்குலராகவோ இல்லை ஸ்கொயராகவோ நமக்கு வந்து ஷெல்ஃப் கிடைக்காது. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இந்த மாதிரிலாம் வந்துடும் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த ஒயிட் பேஸில் இந்த துருக்கரை, அப்புறம் இந்த ஆயில் கிரீஸ் கரை இந்த மாதிரி ஏதாச்சும் பட்டுச்சுன்னா அந்த ஒயிட்டில் பர்மனெண்ட்டாகவே அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். மோரோவர் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்னால ஸ்க்ராச்சஸும் ஏற்படலாம். கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா கூட நமக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம எல்லா டைமும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ்வலாக நியூஸ் பேப்பர் லைனர் யூஸ் பண்ணுவோம். பட் நியூஸ் பேப்பர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வைக்கும்போது எடுக்கும்போது ரொம்ப ஷேக் ஆகும். அதுவே இந்த மாதிரி ஒரு டிஐஒய் லைனர் பண்ணோன்னா நல்ல ஸ்டர்டியாக வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைனர் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுடைய ஷெல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சின்னது பெருசுன்னு அந்த ஷெல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுடுங்க. எப்படி ஒரு அமைப்பு வருதோ அதே மாதிரி அந்த அமைப்பிலேயே வச்சு நியூஸ் பேப்பர் மேலே ஒரு சின்ன சின்ன செல்லோ டேப் கட் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த செல்லோ டேப் ஒட்டுறது வந்துட்டு நம்ம ஷெல்ஃபில் வச்சே ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் அப்படியே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு அந்த ஷெல்ஃபோட ஷேப் என்னன்னு தெரிஞ்சிடும். பிகாஸ் நம்ம உள்ளேயே நியூஸ் பேப்பர்லாம் கட் பண்ணி போட்டு ஸ்காட்ச் டேப்பும் ஒட்டிட்டோம் நம்ம. ஸோ அங்கங்கே ஸ்காட்ச் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ், அதாவது நோட் புக்ஸ் கவர் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஷீட்ஸ் வந்து நான் இது மேலே வந்து போட்டிருக்கேன். நியூஸ் பேப்பர் எப்படி ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்துட்டு ஓவர்லேப் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் அது வந்து ஓவர்லேப் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்காட்ச் டேப் போட்டிடணும். மடித்து விடுறதுக்கு மட்டும் ஒரு 2 இன்ச் வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து நம்ம போட்டுடணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்காட்ச் டேப் வந்து ஓவர்லேப் ஆகிற இடத்துலலாம் போட்டுட்டு இந்த மாதிரி அன்இவன் எட்ஜஸ் வர இடத்துலலாம் பேப்பர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். பேப்பரை திருப்பி போட்டு நம்ம வந்து நோட் புக் அட்டை எப்படி போடுவோமோ அந்த மாதிரி மடித்து செல்லோ டேப் போட்டிடலாம். இந்த மாதிரி டிஸ்பென்சரோடு வாங்கினா நமக்கு ஸ்காட்ச் டேப் போட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா எட்ஜுமே வந்து கவர் பண்ணி ஓட்டிட்டேன். ஸோ இப்போ நம்ம லைனர் தயாராகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ப் எட்ஜஸில் போயிட்டு இப்போது இந்த லைனர் எப்படி உட்காருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்மாக போயிட்டு செட்டில் ஆகிடும். இதுக்கு கீழே நம்ம ஸ்காட்ச் டேப்லாம் ஒட்ட தேவையில்லை. ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா. ஸோ இந்த மாதிரி லைனர்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு வாட்டி செஞ்சோன்னா போதும். பல நாட்களுக்கு வந்து இதை வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஈரம் பட்டா கூட தொடச்சி எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி நிறையா என்னோட இதில் ஸ்டடி டேபிளில் எண்ணெய் கரை படுற மாதிரி இடம் அங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.